முத்திரைத்தாள் கட்டணம் தான் வித்தியாசம் சார். என்னென்னா பாண்டிச்சேரியில் கடந்த 2009 கிட்டத்தட்ட பெண்களுக்கு அவர்களுடைய பெயர்களில் சொத்துக்களை வாங்குறத அந்த அரசு ஊக்குவிக்கிறது. அதனால் அந்த பெண்களுக்கு ஒரு நற்பெயர் ஏற்படும், சமூகத்தில் ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு கிடைக்கும், எதிர்காலத்தில் ஒரு ஃப்யூச்சர் செக்யூரிட்டி அவங்களுக்கு கிடைக்குங்கிற அடிப்படையில் அங்கே பாதி கட்டணம் தான் முத்திரை தீர்வை கட்டணம் பாதி கட்டணம் தான் அங்கே வசூலிக்கிறாங்க. ஸோ அதனால் அங்கே பெண்கள் பெயரில் பரவலாக, ஏன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்குமான அந்த சொத்துக்கள் வாங்கக்கூடிய வித்தியாசத்தில் இப்போ 1 லட்சம் ரூபாய் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய் வித்தியாசம் இருக்கும். 10 லட்ச ரூபா சொத்துக்கள் பட்ஜெட்டில் வாங்குறீங்கன்னு சொன்னால் பெண்களுக்கு 50,000 ரூபா சலுகை கிடைக்கும். பாதி அவங்களோட ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஆல் ஆர் சேம். பட் ஸ்டாம்ப் டியூட்டியை பொறுத்த வரைக்கும் 50% அங்கே பெண்களுக்கு பெயரில் நீங்கள் சொத்துக்களை வாங்கணும். அதுவும் தனியாக வாங்கணும், கூட்டாக வாங்கக்கூடாது. எத்தனை முறை வேண்டுமானாலும் சொத்துக்களை பெண்கள் பெயரில் வாங்கலாம் ஒரு ஆண்டுக்குள்ளே. ஸோ அப்படிப்பட்ட வீடும் மனையும் சேர்த்து கூட வாங்கலாம், நிலமாக வாங்கலாம், வணிக வளாகங்கள் வாங்கலாம், எதை வேண்டுமானாலும் வாங்கலாம். ஆனால் 10 லட்சத்துக்குள்ளே பட்ஜெட் இருந்ததுன்னா முத்திரை தீர்வை கட்டணத்தில் 50% அவங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டியில் சலுகை கொடுக்குறாங்க.